இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குவிக் சார்ட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் அல்காரிதம். இதுவும் மெர்ஜ் சார்ட்டும். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான இம்ப்ளிமெண்டேஷன் பிகாஸ் இதில் வந்து ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ரெக்கர்ஷன் இல்லாமலும் பண்ணலாம், பட் அதுக்கு நிறையா நம்ம லூப்ஸ் நிறையா போட்டு அது கோடு வந்து க்ளீனாக இருக்காது, ரீட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நான் இன்னைக்கு வந்து ரெக்கர்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வந்து குவிக் சார்ட்னா என்ன, இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ குவிக் சார்ட்டுங்கிறது ஒரு சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ இப்போ வந்து அமேசான் மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி வந்து ஆர்டர் பை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அதை ஒரு கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் ஆர் லெஸ் தென் அ செகண்ட்லேயே எல்லா ப்ரைஸும் வந்து சார்ட் ஆயிரும். ஸோ சார்ட்னா அது லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் அரேஞ்ச் ஆயிரும், ப்ரைஸ் லோயஸ்ட் டு ஹையஸ்ட்ன்ற ஆப்ஷன். ஸோ அதெல்லாம் எப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்டிங் அல்காரிதம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். இட் குட் பி அ மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் குவிக் சார்ட் ஆர் மெர்ஜ் சார்ட், பட் அந்த கான்செப்ட் வந்து சேம் தான். இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்டான அல்காரிதம் தான் அது பின்னாடி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி குவிக் சார்ட் தான் இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் .NETல பார்த்தீங்கன்னா அரே டாட் சார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உள்ளவே பார்த்தீங்கன்னா பேக்கெண்டில் வந்து குவிக் சார்ட்லாம் எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷனாக கூட இருக்கும், பட் குவிக் சார்ட் தான் இருக்கும் அதுலேயுமே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அல்காரிதம். ஸோ இதோட கான்செப்ட் நமக்கு தெரியறது ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன அது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் இது எஃபிஷியன்டான அல்காரிதம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள், இது நான் இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தேன், பட் இது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த இமேஜ். ஸோ 10, 80, 30, 90, 40, 50, 70 இதெல்லாம் ப்ரைஸஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ இதை டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இதை ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க 17ன்ற நம்பரை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அது பேர் வந்து பிவோட். பிவோட்ன்றது இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட வேலையை செய்ய போகிறேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ யூஸ்வலாக 70 லாஸ்ட் எலமெண்ட் எடுக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கலாம், இல்லை மிடில் எலமெண்ட் எடுக்கலாம். இது நம்மளோட விஷ் தான். ஆனால் நிறையா இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து லாஸ்ட் எலமெண்ட் தான் எடுப்பாங்க, பிகாஸ் அதை வந்து நம்ம லூப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், லாஸ்ட்லேருந்து முன்னாடி வர்றதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், 70 ஃபஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு அதை பேஸ் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் பண்ணணும். பார்ட்டிஷன்னா என்ன அப்படின்னா 70யை விட லெஸ்ஸர் எலிமெண்ட்ஸ்லாம் அதோட லெஃப்ட் சைடுக்கும், 70யோட கிரேட்டர் தென் எலிமெண்ட்ஸ்லாம் அதோட ரைட் சைடுக்கும். ஆக்சுவலாக நம்ம ஒரு வேலையை பண்ணிட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 70யை விட லெஸ்ஸர் எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்னா 10, 30, 40, 50 அதை நம்ம பிரிச்சிட்டாலே போதும். அதோட கிரேட்டர் எலிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ரைட் சைடுக்கு வந்துடும். எப்படின்னா இது ஸ்வாப் பண்ணுறது மாதிரி தான். இப்போ நம்ம முன்னாடி அல்காரிதம் இன்சர்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து ஸ்வாப் பண்ணுவோம் அதோட பொசிஷன்ஸை. அதே லாஜிக் தான் இங்கேயும் ஒர்க் பண்ணுவோம். ஸ்வாப்பை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே ஒன்ஸ் நம்ம அந்த லெஃப்ட் சைடு எலிமெண்ட்லாம் வந்து ஸ்வாப் பண்ணி முடிச்ச பிறகு அகெயின் நம்ம வந்து அந்த விட்ட இடத்துலேருந்து, இப்போ அந்த இடத்துல இண்டெக்ஸை வந்து 50ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே இண்டெக்ஸ்லேருந்து நம்ம மறுபடியும் இன்னொரு பார்ட்டிஷன் பண்ணுவோம். எப்படின்னா 50யை வந்து பிவோட்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம 70லேருந்து 50க்கு பிவோட் எலமெண்ட் வந்துட்டோம். பிவோட் 50யாக வச்சிட்டோம்னா அதே மாதிரி 50யோட லெஸ் தென் எலமெண்ட்லாம் லெஃப்ட்டுக்கும், 50யோட கிரேட்டர் தென் எலமெண்ட்லாம் ரைட்டுக்கும் கொண்டு போயிடணும். ஸோ அதன்படி பார்த்தோம்னா இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் லெஃப்ட்டில் 10, 30, 40 இருக்கும். 50யோட பொசிஷன் மாறாது, அதே இடத்துல தான் இருக்கும். இங்கே வந்து பிளாங்க் இருக்குது, ஏன்னா 50யோட கிரேட்டர் இல்லை இந்த லிஸ்ட்டில். சேம் கான்செப்ட். அகைன் நம்ம 40 எடுத்துக்கணும். 40லேருந்து லெஸ்ஸர்லாம் லெஃப்ட்டு, கிரேட்டர்லாம் ரைட்டு. ஸோ அதே மாதிரி 10, 30 தான் லெஸ்ஸு. ஸோ அது லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு, கிரேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ட்ரீயில் உள்ள லெஃப்ட் சைடு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஷார்ட் ஆகிருக்கும் இந்த இமேஜ்லேயே. 10, 30, 40, 50 இதுவே ஷார்ட் அரே தான். அதுக்கு அடுத்தது இப்போ 70லேருந்து அடுத்து ரைட் சைடுக்கு போவோம். ரைட் சைடில் என்ன இருந்துச்சு, 19, 80 இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதில் லாஸ்ட் எலமெண்ட் எடுப்போம். 90, 80ல் 80 லாஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு 80க்கு லெஃப்ட் சைட்லலாம் அதோட லெஸ்ஸர் எலமெண்ட்லாம் வைக்கணும். அப்படி பார்த்தா நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஒரு பிளாங்க்கு. 80யோட கிரேட்டர் தென் இருக்கிற எலமெண்ட்லாம் ரைட் சைடுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அது 90 இங்கே வந்துடும். ஸோ அதன்படி பார்த்தோம்னா இது 80, 90யும் அழகாக இங்கே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஃபைனலாக ரீட் பண்ணும்போது 10, 30, 40, 50, 70, 80, 90 அப்படின்னு சொல்லி நம்மளோட அரே இருக்கும். இதுதான் இதோட ஒர்க்கிங் கான்செப்ட். இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் வந்து அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அந்த கோடு பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து அது ரீடபிளாகவும் இருக்காது, ட்ராக் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இது நீங்கள் ரிகர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம், சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். க்ளீனாக இருக்கும் கோடு படிக்கிறதுக்கே. எப்படி ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம்னா கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த பிவோட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம லோ ஹை அப்படின்னு 2 பேராமீட்டரை வந்து அனுப்பணும். லோ வந்து 10, ஹை வந்து 70 ஃபஸ்ட் இருக்கு.
ஸோ 10 அண்ட் 70 ஃபஸ்ட் அனுப்புவோம். அதுக்கடுத்து 70யை சூஸ் பண்ணி நம்ம அந்த சார்ட் பண்ண வேண்டியது ஸ்வாப் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணோம்னா இப்படி ஒரு அரே நிற்கும். அதே மாதிரி லோ அண்ட் ஹை இது ரெண்டையும் பாஸ் பண்ணுவோம், 10 அண்ட் 50. அதே மாதிரி 10 அண்ட் 40 லோ அண்ட் ஹையாக வைப்போம். அப்புறம் 10 அண்ட் 30 இதுதான் அந்த ரெக்கர்ஷன். அழகாக காலாகி முடிச்சிடும். அப்புறம் இந்த பக்கத்து ஒன்ஸ் வந்த பிறகு ரைட் சைடுக்கு இண்டெக்ஸ் மூவ் ஆகும். 90 அண்ட் 80ல் லோ அண்ட் 90வையும் ஹை 80லையும் வைப்போம். அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக 80 லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடு 90க்கும் போயிடும். இதை நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ நான் 3 பிளாங்க் மெத்தட்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் மெயின் மெத்தடு, குவிக் சார்ட் அல்காரிதம்ன்றது. இதில் வந்து இன்புட் அரே, லோ எலமெண்ட்டு நான் சொன்ன மாதிரி ஹை, அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த பிவோட்டுக்கு வந்து பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வழியாக நம்ம பிவோட் பண்ணுவோம். பிவோட் அந்த ஹை எலமெண்ட்டை வந்து பிவோட் எலமெண்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஸ்வாப் மெத்தட் கால் பண்ணுவோம். ஸ்வாப் நடந்த பிறகு இங்கே ரிட்டன் ஆகும் இந்த மெத்தடுக்கு, இந்த மெத்தட்லேருந்து இங்கே ரிட்டன் ஆகும். இங்கே தான் நம்மளோட ரெக்கர்ஷன் கால்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்கர்ஷன் கால் பண்ணுறதுக்குமே ஒரு கண்டிஷன் வேணும். அதாவது ஜஸ்ட் லைக் தட் நம்ம டேரெக்டாக ரெக்கர்ஷன் கால் பண்ணுறத விட லோக்கும் ஹைக்கும் நடுவில் மட்டும்தான் நம்ம ரெக்கர்ஷன் கால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 10 அண்ட் 70 தான் லோ அண்ட் ஹை. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ரெக்கர்ஷன் கால் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம், லோ இஸ் லெஸ் தென் ஹைன்ட்டு. ஸோ தட் அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்கும். இல்லைனா அது ரெக்கர்ஷன் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணி வெளில வரதுக்கு தான் நம்ம லோ இஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் ஹைன்னு போட்டிருக்கேன் நான். சாரி. அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷன் எலமெண்ட் வேணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து பிவோட், இந்த பார்ட்டிஷன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் வந்து என்னோட அரேவையும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்க லோ அண்ட் ஹையையும் நான் அனுப்பிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்ட்டிஷன் எழுதிடுவோம் அப்படின்னா. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இன்ட் பிவோட் ஈக்குவல் டு நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அரேயோட ஹை எலமெண்ட்டை தான் சூஸ் பண்ணுவேன் நான் சொன்னேன், ஏன்னா லாஸ்ட் எலமெண்ட் வேணும் இல்லைங்களா? ஸோ ஹை. இப்போ நமக்கு இந்த ஸ்மாலர் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸும் நமக்கு வேணும், அதாவது லோவோட இண்டெக்ஸும் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம அதை ட்ராவர்ஸ் பண்ணி லூப் பண்ணி ஸ்வாப் மெத்தடுக்கு அனுப்ப முடியும் உள்ள. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஐ ஈக்குவல் டு லோ மைனஸ் 1ன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம் லூப்பு. ஸோ லூப்புக்கு ஃபார் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஐ ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டேன், ஸோ நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு லோன்னு சொல்கிறேன், அதாவது இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் இது வந்து ஜே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து ஹை மைனஸ் 1. ஸோ இது எதுக்குன்னா ஒவ்வொரு டைம் நமக்கு லோ அண்ட் ஹை வந்து வெவ்வேறு நம்பர்ஸ் வரும். ஏன்னா நமக்கு பார்ட்டிஷன் நடக்கும்போது இது வந்து 0 to 6 ஆகும், இது வந்து 0 to 4 ஆகும், இது வந்து 0 to 2 ஆகும். ஸோ வெவ்வேறு நம்பர்ஸ் வரும். அதனால நம்ம டைனமிக்காக வர ஹையை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபார் லூப்பை ரன் பண்ண முடியும். நம்ம வந்து யூஸ்வலாக எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா அரே டாட் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கே நம்ம அப்ளையே ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு அரே லென்த்துக்கு ஃபிக்ஸ்டு அரே லென்த்துக்கு பண்ணல, இந்த அரேயோட லென்த்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிஷன் டைம்லையும். ஸோ அதனால நமக்கு வந்து இதை வந்து ஹையை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வச்சுருவோம், ஹை மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஜே ப்ளஸ் ப்ளஸ், அது இன்க்ரிமெண்டல். ஸோ இப்போ தான் நம்ம மெயின் கண்டிஷன் என்னென்னா இஃப் அரே ஆஃப் ஜே லெஸ் தென் பிவோட். ஸோ நான் சொன்ன மாதிரியே பிவோட்டை விட லெஸ்ஸர் எலமெண்ட்லாம் லெஃப்ட்டுக்கு வரணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்வாப்பை கால் பண்ணுறேன். ஸ்வாப் மெத்தடை கால் பண்ணி சேம் அரேவையும் ஐயையும் ஜேவையும் அனுப்பிடுவேன். பண்ணிவிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் அது அடுத்ததுக்கு மூவ் ஆகும். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்வாப் கால் பண்ணி லெஃப்ட் சைடுக்கு இதை மூவ் பண்ணிடுவேன். அதோட இந்த மெத்தடோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம வந்து நம்மளோட பிவோட் எலமெண்ட்டை வந்து மாற்றணும் இல்லையா? ஒன்ஸ் இந்த லூப்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளோட பிவோட் எலமெண்ட்டை மாற்றணும். அப்போ தானே நம்ம வந்து அடுத்ததை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்சர்ஷன் சார்ட்டில் ஒரு விஷயம் பண்ணோம், உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் இன்சர்ஷன் சார்ட்டை குயிக்காக ஷோ பண்ணுறேன். நம்ம ஒன்ஸ் ஸ்வாப் பண்ண பிறகு நம்ம ஸ்வாப் பண்ணுற எலமெண்ட்டோட பொசிஷனை வந்து கரெக்டாக அதே இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம இங்கே கீன்னு ஒரு வேல்யூ வச்சு ட்ராக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே வேலையை நம்ம இங்கே பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம்னா ஸ்வாப் எலமெண்ட்டே நம்ம ஸ்வாப் மெத்தடே கால் பண்ணி i+1 அனுப்புவோம். அனுப்பிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணும்போது
ஐ ப்ளஸ் ஒன்னு எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நம்மளோட பிவோட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே உள்ள ஒரு பிவோட்டை நம்ம எடுத்தோம் ஃபஸ்ட் அரே ஆஃப் ஹை, இது வேலை செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து நம்மளோட பிவோட் அதுக்கேற்ற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பார்ட்டிஷன் வந்து க்ளீனாக அது கட் ஆகும். அதுக்கு தான் இந்த லாஜிக்கு. ஆக்சுவலாக அதை நான் டீபக் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இது ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வாப்பை வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஒரு டெம்பரரி வேரியபிளில் வந்து நம்மளோட அரே ஆஃப் ஐயை வச்சுக்குவோம். அப்புறம் நம்மளோட அரே ஆஃப் ஐயில் வந்து நம்ம அரே ஆஃப் ஜேயோட வேல்யூ கொண்டு வந்துருக்கோம். அப்புறம் நம்மளோட அரே ஆஃப் ஜேல வந்து டெம்ப் வேல்யூ வச்சுருவோம். அவ்வளோதான், மொத்த அல்காரிதமும் இவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட பிவோட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி ஒரு செட் ஆஃப் இதுக்கு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இது எப்படி நான் ரெக்கர்சிவாக கால் பண்ணுறேன் அப்படின்றது தான். இங்கே தான் முக்கியமான லைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ பாருங்கள். ஸோ குவிக் சார்ட் அல்காரிதத்தில் நான் என்ன பாஸ் பண்ணுவேன்னா அரே லோ இந்த பிவோட்டோட -1. ஏன்னா நம்ம அரேவோட இண்டெக்ஸிங்கை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு பிவோட்டோட -1 எடுத்துக்கிறேன். அப்போ தான் அது கரெக்டாக பாஸ் ஆகும், இல்லைனா அது பாஸ் ஆகாது. இது ஒரு ரெக்கர்ஷன் காலு. அதுக்கடுத்தது பிவோட்டோட +1. இங்கே வந்து லோ எலமெண்ட்டை வந்து +1ஆகவும் இதை வந்து ஹையாகவும் நான் வச்சிடுறேன். இது ஏன் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த சைடு உள்ள வேலையை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சைடு உள்ள வேலையை நம்ம பேசவே இல்லை. ஸோ நம்ம இந்த ரெண்டாவது ரிகர்ஷன் கால் தான் என்ன பண்ணோம்னா பிவோட் +1. இப்போ 70 இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கும் 90 அண்ட் 80 ஹையை வந்து 80க்கும் நம்ம வந்து ஒரு ரெக்கர்ஷன் ரன் பண்ணணும். ஸோ இது பேசிக்காக எப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெக்கர்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ இதை பிவோட் பிரேக் பண்ண பிறகு லெஃப்ட் சைடில் ஒரு பகுதியும் ரைட் சைடில் ஒரு பகுதியும் கிடைக்கும், ஸ்மாலர் அரேஸ். அந்த ஸ்மாலர் அரேஸுக்கு நம்ம வந்து குவிக் சார்ட் அல்காரிதத்தை ரன் பண்ணுற மாதிரி. இவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட மொத்த அல்காரிதமே. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன வரும்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி இது வந்து நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் லாக் என்ன நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஹாஃபாக கட் பண்ணி ஒரு அரே வச்சு ப்ளே பண்ணும்போது அது லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன் மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அதனால் அது பிக் ஆஃப் லாக் என்ன. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எந்த ஸ்பெஷல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் யூஸ் பண்ணல, கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1. ஸோ இப்போ இது ரன் பண்ணுவோம். 3 இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வச்சுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு என்ன நடக்குது லைவா அப்படின்றத பார்க்கலாம். இதே இன்புட்ஸ் தான் நான் பாஸ் பண்ணுறேன். என்னோட ப்ரோக்ராம் இன்புட்டையும் காட்டுறேன். 10, 80, 30, 90, 40, 50, 70. ஸோ இதில் நான் என்னோட லோ வந்து 0லையும் ஹையை வந்து லென்த் -1 அதாவது 70யும் நான் வச்சிடறேன் இனிஷியலாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் கால் பண்ணும்போது 0 லோ ஹை 6. ஸோ அதை 0ன்றது இண்டெக்ஸு, ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 and 70. ஃபஸ்ட்டு வந்து ஹை தான் நான் பிவோட் பண்ண போகிறேன். பிவோட்டில் வந்து 70 வந்துருச்சு. அதுக்கடுத்து லோ -1 வச்சுட்டு இங்கே பார்க்குறேன். இது வந்து அகைன் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். இங்கே நம்ம I++1 வந்திருப்போம். அதுக்கடுத்து ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணும்போது இங்கே ஐ வந்து 0ஆகவும் ஜே வந்து 0ஆகவும் பாஸ் ஆகும். ஸோ அதே பொசிஷனில் தான் அது இருக்கும், பிகாஸ் அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இங்கே கொண்டு வர போகிறது இல்லை. பட் 80 வந்து மாறும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பாருங்கள் 10, 30, 80. 80 வந்து 30 வந்து ஆக்சுவலாக 80 கீழே இருந்துச்சு. 30யோட பொசிஷனை வந்து இங்கே ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ ஸ்வாப்புக்குள்ள வரும்போது செகண்ட் எலமெண்ட்டும் ஃபோர்த் எலமெண்ட்டும் தான் ஸ்வாப் ஆகும். ஸோ செகண்ட் எலமெண்ட் என்னது 0 to 2 and then 4. இது அப்படியே மாறும் பாருங்க. 10, 30, 40, 90. அதே மாதிரியே எல்லா ரேஸும் அரேஞ்ச் ஆயிரும். 10, 30, 40, 50, 80, 90, 70. அவ்வளோதான், அந்த லூப் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிவோட்டோட பொசிஷன் கொண்டு வரணும் நம்ம.
ஸோ இப்போ என்ன பாஸ் பண்ணுவோம்னா I4ம் J6ம் பாஸ் ஆகும், லோ ஹை 4ம் 6ம். ஸோ இப்போ இது எல்லாமே ஷார்ட் ஆன பிறகு இந்த 70 வந்து இங்கே வந்துடும், 80 and 90 and 80 வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்ம அந்த இமேஜில் பார்த்த மாதிரி இது வரைக்கும் கட் ஆயிடுச்சு. இப்போ 90 and 80க்கு இதாகும், பிரேக் ஆகும். அதோட பொசிஷனை ரீடைன் பண்ணுறதுக்கு தான் அந்த இது. இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது I+1 ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ஃபோர்த் எலமெண்ட். ஸோ லோ ஹை அகைன் 6க்கு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா குவிக் சார்ட் அல்காரிதம் அகைன் லோ, பிவோட் -1 என்ன போட்டிருந்தோம் நம்ம, பிவோட் வந்து 4. ஸோ ஹை 4 - 1 3. அவ்வளோதான். நான் இது ஃபுல்லாக ரன் பண்ண விரும்பலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10, 30, 40, 50, 70, 90, 80. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் லாக் என்ன லாகரிதமிக்காக இருக்கும், ஒர்க் ஆகும் இது. அதேமாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 இது. நோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், சாரி ஒன்லி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.